கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்குது 16 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில். ராகு தசை இந்த சனியுடைய வக்கர காலம் எப்படி இருக்கும்? ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம். அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த 2 கிரகம், அதாவது பாவத்துக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியோடைய நட்சத்திரத்தில் வக்கரமாகிறார். அதன் பிறகு குருவுடைய நட்சத்திரத்தில் வக்கரமாகிறார். குரு அப்படின்னாக்கா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது இந்த குரு பகவான் நன்மை செய்யாத கிரகம். அந்த நட்சத்திரத்திலையும் வக்கரமாகிறார் இந்த 4.5 மாச காலத்தில். இது எப்படி இருக்கும் படிப்பு ரீதியாக? அப்போ ராகு தசை நடக்குது உங்களுக்கு இளம் வயது காலகட்டத்தில். ராகு தசை இது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, ஒரு சில பேருக்கு அவயோகத்திலிருந்து தசை பண்ணிச்சுன்னா, 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுன்னா, 6ஆம் இடத்தோட அதிபதியோட சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுன்னா, 6ஆம் இந்த ராசிக்கு சனி பகவான் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி நட்சத்திரம் இல்லை 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு அது இது வந்துட்டு போவோம், இல்லைனா கடன் அமைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அது மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக கெடுபலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்காது. இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் ராகு தசை படிப்பில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. 21 வயசுலேருந்து நீங்கள் வேலை வாய்ப்பு தேடுறீங்களா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, இது எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடம் அப்படின்னாக்கா கலத்திர பாவகம். அந்த இடத்துல அதாவது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கு சனி பகவான் அப்படின்னாக்கா இப்போ அந்த கஷ்டங்கள் இருக்காது. எது சார்ந்து கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா படிப்பு படிச்சுட்டு அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அது படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு உங்கள் ராசிக்கு இப்போ சமீபத்தில் இருக்கிறார். இந்த 4.5 மாச காலத்திலே அந்த குரு 10ஆம் இடத்துல தான் இருப்பார். வேலை வாய்ப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த 16 வருடங்கள் குரு தசையில் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் நன்மை செய்வாரா? இந்த செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக நன்மை செய்வார். ஆனால் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நன்மை செய்யாத கிரகம். உங்கள் லக்னம் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால், அதாவது அந்த லக்னத்துக்கு ஒரு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துச்சுனாக்கா முதல் 10 வருடம் அப்படிங்கிறது சிறப்பு. பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் அப்படின்னாக்கா சுக்கிர புத்தியிலிருந்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இது எல்லாமே இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. அதனால பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ 24 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள் இல்லை வேலையில் இருக்கிறீங்க, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்களுக்கும் வரும் இந்த பதிவு. வேலையில் நிறைய நெருக்கடிகள், வேலைக்கு போயிட்டு வர்றதுலேருந்து வீட்டில் எல்லாமே, வீட்டில் கூட நிறைய வேலை அழுத்தங்கள், வேலை சார்ந்த இடத்துல நிறைய அழுத்தங்கள், மேலதிகாரிகளோட தொந்தரவுகள், நிறைய வேலை நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இப்போ நல்லாவே இருக்கும். உங்களுக்கு மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. வேலை ரீதியா, அதாவது 4ஆம் அதிபதி தசை தான் இது. இந்த தசை அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஆட்சி உச்சத்துல இருந்தாருனாக்கா உங்களுக்கு வேலை ரீதியா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. அதாவது நல்ல சுபகிரக நட்சத்திரம் இருக்கணும். ஆட்சி உச்சத்துல இல்லைன்னா கூட சுபகிரக நட்சத்திரம் இல்லைனாக்கா லக்னத்துக்கு யோகராக வந்தால் உங்களுக்கு சிறப்பான வேலை மாற்றங்கள் உண்டு. வேலையை உங்களுக்கு பிரச்சனையே வராது. இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க, இப்போ திருமண வாய்ப்புக்கெல்லாம் கொடுத்துரும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது 24 வயசுக்கு மேலே இல்லை 23, 22லேயே திருமணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு உண்டான வரன் தேட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சில பேருக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை. அப்போ சனி வக்கர காலத்தில் திருமணத்தை கொடுத்துரும். உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் தள்ளி போகும். 29, 30 வயசு வரைக்கும் போகும். 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு அந்த தசையும் சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு திருமணத்தை கொடுத்து திருமணத்தில் பிரச்சனைகள் வைக்கும். ஒரு சில பேருக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு.
அதாவது திருமணம் நடந்து கணவன் மனைக்குள்ள ஒத்து வராம டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா குருதசை நல்லா இருக்கணும். குருதசை அமைஞ்ச பிறகு, அதாவது குருதசை வந்த பிறகு இது வரைக்கும் திருமணமே கூடி வரல எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நல்லதுன்னு நினைங்க. கிட்டத்தட்ட ஒரு 30, 31 அந்த லெவலுக்குள்ள கூட உங்களுக்கு திருமணம் வரலனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அதாவது உங்களுக்கு பெருசா தசாபுதி ரீதியா பாதிக்கல, லேட் ஆகுதை தவிர நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். ஆனா முன்னாடியே திருமணம் ஆகி நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு லக்ன பாவத்துக்கு வந்து குரு நல்லவரா வந்துட்டாருனாக்கா, நல்ல ஒரு ஆதிபத்தியம் வாங்கி தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான திருமண வாழ்க்கை அமைஞ்சிரும். திருமணம் ஆகி பிரச்சனைகள்ல இருக்கு, கொஞ்சம் கூட ஒத்து வரல, 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகுது, அதாவது டைவர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இது வந்து இந்த தசைங்கிறது உங்களுக்கு சரியில்லை. இது வந்து சுப ஆதிபத்தியத்தோட தசை நடத்தல. ஏன்னா ராசிக்கு நல்லது செய்யாது. அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு. இது மாதிரியான இடங்கள்ல குரு மாட்டிச்சுன்னு வச்சுங்களா, அருமையா இருக்கு அந்த தசைங்கிறது. இது தவிர்த்து நீசமானாலோ அல்லது ராகு கேதுவோடு சேர்ந்து தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வரன் பார்க்கறதுல கொஞ்சம் நல்ல வரன் பார்த்து பொறுமையா பண்றது தான் நல்லது. இப்போ நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கரமாகிறது திருமண ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த டைவர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா டைவர்ஸ் எல்லாம் வந்து இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் கேட்டு திருந்தி வாழணும் அப்படின்ட்டு வந்து சேர்ந்து வாழ்வாங்க. அது மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிசயமே அப்படி நடக்கும். அது மாதிரிலாம் கொடுக்கும் சனி வக்கர காலத்துல. ஏன்னா 10ஆம் இடத்துல தான் உங்களுக்கு குரு, அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சனி பகவான் வக்கரமாகிற நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியில வக்கரமாகி பின்னாடி வந்து பூரட்டாதியில வக்கரமாகிறார். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம், தொழில் ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கையிலேயே நல்லா இருக்கும். ஏன்னா கலத்திர பாவஸ்தான அதிபதி இல்லையா அந்த குரு, அதிலேயே வந்து அந்த இடத்துல வக்கரமாகிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னன்னா உங்களுக்கு தசை சரியில்லைன்ற பட்சத்துல ரொம்ப உசாரா நீங்க திருமணத்தை சார்ந்து நீங்க முயற்சி பண்ணணும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா பேச்சுவார்த்தைக்கு பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப வாக்குவாதங்கள் வேண்டாம். கணவன் மனைக்குள்ள வாக்குவாதங்கள் வேண்டாம். குடும்ப சுமை அதிகமா இருக்கும். அந்த டைம்ல பொறுப்புகள் அதிகமா இருக்கும், வேலை வாய்ப்புகள், குடும்பத்துல வந்து எல்லா வேலையும் செய்யற மாதிரி, இல்ல மாமியார் மரும பிரச்சனை, இது மாதிரி நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கும். ஏன்னா குரு தசையில இப்போ ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிறீங்க, வேலையில இருக்கிறீங்க, வேலை நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கேட்டிருந்தா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்றவங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தா இது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 34 வயசுக்கு மேல 40 வயசு வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ராசிக்கு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம், அதாவது சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இது எல்லாமே உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. ஒரு கால் நன்மை செய்யக்கூடிய அமைப்புல, அதாவது சுபாதிபத்தியம் பெற்று அமர்ந்து இருந்தால் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சிறப்பு அப்படியும் வந்துடும் ஒரு பக்கத்துல. ஏன்னா கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது, கெடுபலன் செய்யும் சொல்ல முடியாது. நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. எதுல கவனமா இருக்கணும், தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது நீங்க முதலீடு பண்றதுல, மாற்று தொழில் பண்றதுல, இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டாலாம் வேணாம், அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனத்துல எடுத்துங்க. சனி வக்கர காலத்துல ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். 40 வயசுல இருந்து 59 வயசு வரைக்கும் சனி தசை, சனி பகவானுடைய தசை. இது சொல்லவே தேவையில்ல. கன்னிராசியில நிறைய பேர் கஷ்டப்படுறது இந்த சனி தசையில தான். ஏன்னா சனி தசை ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6 கூடையவர், பூர்வ புண்ணியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த தசை நல்ல தசைத்தான், இல்லைன்னு சொல்ல, நல்லது செய்யக்கூடிய தசைத்தான். ஆனா 6ஆம் அதிபதிக்கு வர்றதுனால, 6ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வர்றதுனால கடனை கொடுத்துரும், நோயை கொடுத்துரும். உங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லைனாக்கா அது கடன்ல கொண்டு போய் விட்டுரும். எப்படியாவது கடன் கொடுத்து லாக் ஆயிடுவீங்க, இல்லைன்னா கடன் வாங்கி லாக் ஆயிடுவீங்க. இது மாதிரி கொடுத்த பணம் வராம இருக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒன்று மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துனே இருக்கும் இந்த சனி பகவான். அதுலயும் 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இருக்கும்போதெல்லாம் இந்த 7.5 வருட காலங்கள் அப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தசாபுத்தி சரியா இருந்தா மட்டும்தான் 6, 7, 8ல சனி பகவான் இருக்கும்போது நல்லது நடக்கும். இல்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து கடந்த 2.5 வருஷத்துக்கு, அதாவது 6ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு உங்களுக்கு கடன் அமைப்பை கொடுத்தது, கஷ்டத்தை கொடுத்தது, அந்த தசை சரியில்லை, கடந்த 2-3 வருஷமா உங்களுக்கு சரியில்லை அப்படின்னாக்கா இப்போ அந்த சனி பகவானுடைய 7ஆம் இடத்துல சனி இருக்கு இல்லையா, வக்கர காலங்களும் வக்கர நிவர்த்தியான காலங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து வரக்கூடிய அஷ்டம சனி அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். அதாவது உங்களுக்கு தசை சரியில்லைன்னாக்கா, தசை ஏன் சரியில்லை, இவர் வந்து நல்லது செய்யக்கூடிய தசை தானே அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து நீசமாயிட்டாலோ இல்ல ராகு கேதுவோட சேர்ந்துட்டாலோ 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிட்டாலோ, இது மாதிரியான இடங்கள்ல அவயோக நட்சத்திரம் ஏறி இந்த சனி பகவான் அமர்ந்து தசை நடத்துச்சுனாக்கா
இப்போ 6ஆம் இடத்துல வரும்போது 7ஆம் இடத்துல வரும்போது 8ஆம் இடத்துல வரும்போது கிட்டத்தட்ட 7.5 வருஷத்துக்கு பாதிப்புகளை கொடுத்துரும். அதே சுபகிரக நட்சத்திரம் ஏறி சுபாதிபத்தியம் வாங்கி தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு தசை நல்லா இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல உங்களுக்கு பெருசாக பண்ணாது. இப்போ வக்கர காலங்கள் வக்கர நிவர்த்தி அது இதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். 6ஆம் இடம் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ஆனால் 8ஆம் இடத்துல கொடுத்துரும். எப்படி பார்த்தாலும் 8ஆம் இடத்துல கொடுத்துரும். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்ல. இப்போதைக்கு உங்களுக்கு தசை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல, நல்லாவே போகும். நீங்கள் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தசை சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா இந்த வக்கர நிவர்த்தி காலத்துல இந்த கொடுத்த பணம் வர்றது, வாங்கின பணத்தை கொடுக்கறது, கடன் கட்டி முடிக்கிறது, இது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா புதுசா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லையா, அது வேற யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, இது மட்டும் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நோய் நொடி பிரச்சனைகள் கன்ஃபார்மா கொடுக்கும். 6ஆம் அதிபதி ஒன்று நோயை கொடுக்கும், இல்லைன்னா கடனை கொடுக்கும். உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் தசை சரியில்லைன்னா. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எம்ப்ளாயா இருக்கிறீங்க, இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட உங்களுக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, இல்லைன்னா உங்க லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கலாம். உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் 6, 7, 8ல வரும்போதெல்லாம் பெருசா கஷ்டத்தை கொடுக்காது. ஆனா வேலை வாய்ப்பு, தொழில், இது மாதிரி இடத்துல பிரச்சனைகள் வைக்காம திருமண வாழ்க்கை அது மாதிரி வச்சிடும். அப்படி இல்லைனாக்கா வேற ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கி பிரச்சனைகள் மாட்டுறது, இது மாதிரி அதாவது முதலீடு பண்றது, ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனை கொடுக்கும். எந்த கிரகம் வீக்கா இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல அந்த கிரகத்தோட ஆதிக்கத்தை எடுத்து அதிகபட்சமா அதனோட காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். அது சம்பந்தமா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். எல்லாருக்குமே வேலை வாய்ப்புல பிரச்சனை இருக்கும், தொழில பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப தொழில் வேலை வாய்ப்பு நல்லா கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை கொடுக்கும். இப்ப திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதாவது குழந்தைகள் எல்லாமே அவங்க பசங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆனா கடனை பிரச்சனை கொடுத்துரும். அந்த கடன் அமைப்பு அது மாதிரி கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சமாவது மருத்துவ செலவு எடுக்கிற மாதிரி இந்த சனி பகவானுடைய தசையில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். 59 வயசுல இருந்து 76 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை ராசிக்கு 10ஆம் அதிபதி, ராசியாதிபதி, இது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசா கெடுபலன்கள் கிடையாது. இதுல நீங்க வேலையில இருந்தாலும் சரி, நீங்க தொழில் செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. புதன் தசை முதல் 10 வருஷம் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டே வரும். பின்னாடி வரக்கூடிய 7 வருடம் இருக்கு இல்லையா, அது கெடுபலன்களை கொடுத்துரும். அதாவது செவ்வாய் புத்தியிலேருந்து உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது மாதிரி இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் 10 வருஷமே உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அது எப்படி இருக்கும்னாக்கா உங்க ராசிக்கு ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும். 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ, சூரியனோட போய் அஸ்தங்கமாகி இருந்தாலோ, வக்கரமாகி இருந்தாலோ, இது இந்த தசைங்கிறது ரொம்ப கெடுபலன்களை கொடுத்துட்டே இருக்கும். அதாவது முழுமையா 17 வருடமும் கஷ்டத்தை கொடுக்கும். கஷ்டத்தை கொடுக்குன்னா ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது, வளர்ச்சியே இருக்காது. அதாவது ஏதோ போயிட்டு இருக்கு, பரவாயில்லைங்க, சனி தசையில கூட நல்லா இருந்தேன், ஆனா புதன் தசையில ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால அது மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் உஷாரா இருங்க. உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி உங்களுக்கு கெடுபலன்கள் அந்த அளவுக்கு கிடையாது. 76 வயசுக்கு மேல 83 வயசு வரைக்கும் கேது தசை. கேது பகவான் உங்க சுய ஜாதகத்துல இதே தான் நான் சொல்றது என்னன்னாக்கா செவ்வாயோட வீடு. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத இடம் அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு, சூரிய சந்திரர்களோட வீடு, குருவுடைய வீடு. இந்த இடத்துல இருந்து தசை பண்ணுச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது தவிர்த்து எங்க இருந்தாலும் சரி கேது பகவான் தசை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கேது தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிறப்பான காலகட்டம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவும் 12ஆம் இடத்துல இருக்கு, கோச்சார ரீதியா சூரியனோட வீட்டுல இருக்கு. சுப செலவுகள், சுப விரயங்கள் நிறைய கொடுக்கும். இந்த டைம்ல தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கு இல்லையா, அது எல்லாமே தீரப்போ. ரொம்ப நாளா தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா இப்போ நல்லா இருக்கும். 83 வயசுக்கு மேல 20 வருடங்கள் சுக்கிரதசை. பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்காது. சுக்கிரன் அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் சுக்கிரதசையில. ஏன்னா இப்போதைக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த 2 ஆதிபத்தியம் மறைவு ஸ்தானத்துல வரும். அதாவது 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடமா வந்துடும். அதனால இந்த ஆதிபத்தியம் கெடும். இப்போ குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் இந்த சுக்கிரதசையில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் நீங்க. உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு.
அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அப்படின்னா சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேருக்கு வரதுக்குனா வாய்ப்பு இருக்கு. நீங்க உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துங்க, உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி பகவான் வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும், தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். நன்றி.